என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் லீட் கோட்டில் இருக்கிற ஒரு இன்டர்வியூ கொஷன் பார்க்க போகிறோம் சிசாப்புக்கு. ஸோ அதில் வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் sorted array. ஆல்ரெடி sorted array இருக்குது, இந்த அரேயிலேருந்து டூப்ளிகேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும், இதுதான் டாஸ்க். ஸோ இதில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வரப்போகிற அரேயை வந்து இதில் ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக அசைன் பண்ணி வைப்போம். இன்டீஜர் அரே நம்ஸ்ன்னு சொல்லி இந்த அரே தான் வரப்போகுது. ஸோ இப்போ அரே வந்துட்டு இந்த அரேயில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை வந்து அசைன் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த வேரியபிள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ கீழே கோட் பண்ணும்போது ஐட்ரேட் பண்ணுவோம். இந்த ஐட்ரேட் பண்ணிக்கல அந்த ஐட்ரேட் பண்ணிக்கல இருக்கிற இன்டெக்ஸஸ், அந்த இன்டெக்ஸஸ் அந்த பிளேஸஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள் வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ ஐ வந்து i = 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன சொன்னால் ஆல்ரெடி ஃபஸ்ட் இன்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து டூப்ளிகேட் ஆகாது. ஸோ கம்பேர் பண்ணால் தான் டூப்ளிகேட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்டெக்ஸை வந்து எதோடையுமே கம்பேர் பண்ணிடலாது. அதனால் செகண்ட் இன்டெக்ஸில் இருக்குது, அதாவது இன்டெக்ஸ் 1ன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த செகண்ட் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணட்டும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இதோட லென்த் எது வரைக்கும் ரன் ஆகணும்னு சொன்னால் நம்ஸ் அரேண்ட ஃபுல் லென்த் வரைக்கும் ரன் ஆகணும். ஓகே, லென்த் வரைக்கும் ரன் ஆகணும். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் ஐட்ரேட் ஆகும், ஒவ்வொரு லூப்புக்குமே வந்து ஐட்ரேட் ஆகும். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். இந்த இஃப் கண்டிஷனில் வந்து நம்ஸ் அரேயில் இன்டெக்ஸ் வருது. ஸோ இந்த இன்டெக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ஸ் அரேயில் இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் வருது. ஸோ இதை நாங்கள் என்ன செக் பண்ண போகிறோம், இதில் இருந்து தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் இதில் போட்ட மாதிரி இருந்தால் அதோட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த 1 வந்து எதுக்கு நாட் ஈக்குவல் டு நம்ஸ் அரேயில் i-1. ஸோ இந்த வேல்யூவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து 1 வருது. ஸோ இந்த 1 வந்து இதில் 1 சொல்லிச்சா இருந்தால் இதோட வேல்யூ வந்து என்னது 1. அதே மாதிரி இதில் 0, இதில் 1 வருது, -1 வந்து 0. ஸோ 0 பொசிஷனில் 1. ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது நாட் ஈக்குவல் இல்லாமல் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது வந்து ஸ்கிப் ஆகிடும். ஸோ ஸ்கிப் ஆகிட்டுன்னு சொன்னால் மறுபடியும் லூப் ரன் ஆகிருக்குள்ள i வந்து 2. ஸோ ரெண்டாவது பொசிஷனில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இதுன்ற வேல்யூ என்னது 2. ஸோ இதோட வேல்யூ 2ன்னு சொன்னால் இதில் வந்து நம்ஸில் வந்து ஐயோட வேல்யூ 2. இந்த i-1ன்னு சொன்னால் 2 - 1 வந்து 1. ஸோ ஃபஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ நாட் ஈக்குவலாக ஜஸ்ட் நாட் ஈக்குவல். ஸோ உள்ளே வருது. ஸோ என்ன செய்கிறோம், நம்ஸ்ன்ற அரேயில் வந்து கேன்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த கேன்றதில் நான் எவ்வளோ படுத்துகிறேன், கேன்றதில் வந்து நம்ஸில் வர இந்த ஃபஸ்ட் இன்டெக்ஸ், சரி இந்த இன்டெக்ஸை வந்து அசைன் பண்ணுறோம். அப்படியே k++. ஸோ தென் ரிட்டர்ன் கே. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக இதை ரன் பண்ண மாதிரி இருந்தால் அப்படி வரமாட்டேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டாக ரன் பண்ணும்போது இதோட இன்டெக்ஸ் வந்து 1. ஸோ அதே மாதிரி ரன் பண்ணுறோம். ஸோ ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஃபார்வர்ட் பண்ணால் இதோட நம்ம i வந்து 1. ஸோ i வந்து 1. ஸோ இதுலேயும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ உள்ளே வருது. ஸோ i வந்து 1ன்னு சொன்னால் இதில் ஈக்குவல் ஆகிருக்காது. பிகாஸ் இதோட வேல்யூ வந்து என்னது, ஐயோட வேல்யூ வந்து 1. ஸோ 1ல் வந்து 1 இருக்குது. ஸோ அதே மாதிரி 1 - 1 வந்து 1. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் வந்து மெச் ஆகலை, அதனால் வெளியில் வருது. ஸோ மறுபடியுமே லூப்புக்குள்ளே போகுது. லூப்பில் வந்து i++. ஸோ 1 வந்து கூடுது. 1 வந்து கூடுனா இதில் வந்து 2 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா இருந்தால் 2. ஸோ இந்த இடத்துலையும் வந்து 2 ஆகிடும். ஸோ 2 வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 வந்தால் இப்போ லூப்புக்குள்ளே போகுது. இதில் 2 வருது. ஸோ ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குது, இது 0 1 2. ரெண்டாவது இடத்துல 2 இருக்குது. ஸோ 2 இதில் 2. ஸோ இதில் வந்து 2 வரும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு சொன்னால் 2 - 1 வந்து 1. ஸோ 2 - 1 வந்து 1. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிறனால உள்ளே வருது. உள்ளே வந்துட்ட மாதிரி இருந்தால் புது அரே இருக்குது. இந்த புது அரேயில் ஆல்ரெடி 1 இருக்கும். பிகாஸ் இதில் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணாமல்
ஸோ ஸ்கிப் பண்ணி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 1 இருக்கும். ஸோ அந்த அரேயில் கே பொசிஷன் என்னது 1. ஸோ இந்த 1ன்றது வந்து என்ன, அதாவது ஆல்ரெடி ஒரு அரே இருக்குது, அந்த அரேயில் வந்து 1 இருக்குது. ஸோ 1 வந்து என்ன இண்டெக்ஸில் இருக்குது, 0 இண்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து கே. இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் நம்பரோட ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து இதில் வர இந்த வேல்யூ என்னது, ஸோ இதில் வந்து 2 வருதுன்னு சொன்னால் 0 1 2 இந்த 2. ஸோ இந்த 2 கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போடுன்னு சொல்லுது. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போடுது. ஸோ மறுபடியுமே இந்த லீப் இன்னொரு தடவை ரன் ஆகும். என்ன சொன்னால் இந்த லென்த் வரைக்கும் ரன் ஆகும். ஸோ மறுபடியும் ரன் பண்ணுவோம். இப்போ வந்து I வந்து ஒரு தடவை கூட்டியிருக்கு. ஸோ 3 டைம்ஸ். ஸோ இதோட லென்த் வந்து இப்போ ஈக்குவலான்னு பார்க்குது. ஈக்குவல் ஆகுது. பட் இதில் வந்து என்ன செய்யணும், I வந்து இந்த லென்த்தை விட சின்னனாக இருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிஷன் வந்து ஃபினிஷ் ஆகி கடைசியாக வந்து எண்ட் ஆகுது. எஸ். ஸோ வந்து 1 2ன்னு சொல்லி இந்த அரே வருது.